ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐ ஷாப்பிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ஏஐ நீங்கள் சேட் பண்ணலாம், பட் இது வந்து உங்களுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணாது. ஒரு ஃபுல்லி ஒர்க்கிங் காமர்ஸ் சொல்யூஷனாக இருக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுகிட்ட போயிட்டு நீங்கள் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்லாம் காட்டு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ராடக்ட்டை காட்டும். இதை நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப கார்ட்டில் ஆட் பண்ணும். தென் வந்து எனக்கு என் கார்ட்டை வந்து செக் அவுட் பண்ணணும், இல்லை என் கார்ட்டை பார்க்கணும், இல்லை செக் அவுட் பண்ணிவிட்டு என் ஆர்டர் ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு கொடுக்கும். அண்டு இதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது டிபியோட சிங்க்லேயும் வச்சுக்க போகுது. இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் காமர்ஸ் ஸ்டோரை ஏஐ சாட்பாட்டில் ரன் பண்ணுது. ஸோ இது எப்படி பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரல் ஷாப்பிங்னா ஒன்றும் கிடையாது. நேச்சுரல் லாங்குவேஜில் நம்ம ஷாப் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம பேசுகிற மாரியே சாட்பாட்டை பேசி நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி சேட் பண்ணி ப்ராடக்ட்ஸை பை பண்ண போகிறோம். ரியல் டைம் ஸ்டாக். ஸோ ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது, கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, உங்கள் ப்ராடக்ட்டை பை பண்ண முடியுமா, இது எல்லாமே ஏஏ சொல்லிடும். ஸ்மார்ட் கார்ட், நீங்கள் வந்து கார்ட் ஐட்டம் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். செக் அவுட், நம்ம வந்து ஆர்டர் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம் ஒன்ஸ் கார்ட்டில் ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ட்ராக்கிங். நம்ம வந்து நம்ம ஆர்டர் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஃபுல்ஃபில்டா, கம்ப்ளீட்டடா, ப்ராசஸிங்கா, இந்தமாரி பார்த்துக்கலாம். எண்ட் டு எண்ட் டிஸ்கவரி, பேமெண்ட்ஸ், ட்ராக்கிங், ஆல் கனெக்டட், ஒன் ஃப்ளோ, ஸ்டார்ட் டு ஃபினிஷ், எல்லாமே இந்த சேட்பாட்டே பண்ணும்போது எண்ட் டு எண்ட். ஒய் இட் மேட்டர்ஸ், மோஸ்ட் ஏஐ ஸ்டாப்ஸ் அட் டெக்ஸ்ட். எல்லா ஏஐயும் டெக்ஸ்ட்டோடய முடிஞ்சிருங்க. இப்போலாம் நிறைய கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணுறாங்க. எப்படி ஆட் பண்ணுறாங்கன்னா, இந்த டூல்ஸ் வச்சு தான் ஆட் பண்ணுறாங்க. நம்மளும் டூல்ஸ் வச்சு இந்த கேப்பபிலிட்டிஸ் நம்ம இந்த சேட்பாட்டுக்கு கொடுத்துருக்கோம். இந்தமாரி டூல்ஸ் வச்சு கொடுக்குறனால அந்த சேட்பாட் நம்ம கொடுக்குற டூல்ஸில் உள்ள ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியுது. ஸோ இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு டூ எனிதிங். ஸோ திஸ் ஏஐ எக்ஸிக்யூட்ஸ். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹியர் கான்வர்சேஷன் டிரைவ்ஸ் ரியல் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ கான்வர்சேஷனை வச்சு ஒரு ரியல் ஒர்க் ஃப்ளோவே ஆர்கஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். பேமெண்ட்ஸு, இன்வென்ட்ரி, ஃபுல்ஃபில்மெண்ட் இதெல்லாம் பண்ணி சேட்டையும் ஒரு அப்ளிகேஷனையும் பிரிட்ஜ் பண்ண போகிறோம். இது வந்து எதை வச்சு பண்ணியிருக்கோம்னா, லேங்கிராஃப், SQLite அண்ட் OpenAI, இதான் நம்ம டெக் ஸ்டாக்கு. வாங்க இது எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம். நம்ம டேட்டாபேஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்க போதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூசர் டேபிள் கிரியேட் பண்ணுறோம். யூசர் டேபிள் யூசர் ஐடி, நேம், இமெயில், ஒரு மினிமலான செட்டப். தென் வந்து ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி, நேம், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், ஸ்டாக் இருக்க போகுது. தேர்டு வந்து ஆர்டர் டேபிள், ஆர்டர் ஐடி, யூசர் ஐடி வச்சு லிங்க் பண்ணியிருக்கோம், ஆர்டர் டேட்டு, டோட்டல், ஸ்டேட்டஸ். ஃபோர்த் வந்து ஆர்டர் ஐட்டம்ஸ். ஸோ ஆர்டர் ஐட்டமும் ஆர்டரும் லிங்க்கில் இருக்க போது ஆர்டரில் வந்து கொஞ்சம் மினிமல் டீட்டெயில் இருக்கும். ஆர்டர் ஐட்டம்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கொஞ்சம் டெப்த்தான டீட்டெயில்ஸ் இருக்கும். தென் வந்து கார்ட் வச்சுருக்கோம். கார்ட்டில் வந்து கார்ட் ஐடி, யூசர் ஐடி, எந்த யூசர் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு யூசருக்கும் ஒரு கார்ட் அட் அ டைமில் இருக்கும். தென் வந்து கார்ட் ஐட்டம், அதில் உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் இன்டெப்த் டீட்டெயில்ஸ் இருக்கும். தென் வந்து சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். என்னென்ன ஆட் பண்ணோன்னா ஆப்பிள், மேக்புக் ஏர். ஸோ இது வந்து ரியல் வேர்ல்டு டேட்டாவை மிமிக் பண்ணியிருக்கோம். iPhone 14 கீபோர்ட்ஸ் இந்தமாரி டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 யூசர்ஸ் வந்து டம்மி யூசர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபுல் டேட்டாபேஸ் செட்டப். இதை வந்து இப்போ ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி ரன் பண்ணுறோன்னா, பைத்தான் கிரியேட் டிபி. ஸோ ரன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டிபி வந்து கிரியேட் ஆகிட்டு இப்போ வந்து டிபி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கார்ட் டேபிள், கார்ட் ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்த மாரி ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ராடக்ட் இருக்குது. நேமு, டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸு, ஸ்டாக்கு. ஸோ சூப்பர், எல்லாமே ரெடி. இப்போ வந்து நம்மளோட ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எது கோட் வச்சுருக்கேன், எப்படி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துனே SQLite, ஏன்னா நம்ம வந்து SQLite டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட கனெக்ட் பண்ண போகிறோம். 2 வந்து டைப்பிங்லேருந்து 3 டைப் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சாட் OpenAI டூல், கிரியேட் ரியாக்ட் ஏஜென்ட். ஸோ இது வந்து ப்ரீபில்ட் டூலு, ரியாக்ட் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வந்து கெட் டிபி கனெக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணணும்னா ஒரு டைமும் டிபி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. நம்ம டேட்டாபேஸ் நேம் இங்கே போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் வந்து டூலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 டூல் இருக்குது. ஸோ என்னென்ன டூல்னா, லிஸ்ட் ப்ராடக்ட். நம்ம டேட்டாபேஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு யூசருக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி இந்த இடத்துல டிபி கனெக்ஷன் போட்டு கனெக்ஷனையும் கர்சரையும் எடுத்துக்கிறோம். கர்சர் தான் என்ன பண்ணணும்னா நம்ம கொரிஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு கொரி கொடுத்துருக்கோம், செலக்ட் ப்ராடக்ட் ஐடி, நேம், ப்ரைஸ், ஸ்டாக். இது மட்டும் ப்ராடக்ட்லேருந்து எடுத்து எனக்கு கொடு அப்படிங்கிறோம். எல்லா டேட்டாவையும் ஃபெச் பண்ணுறோம். ஸோ உங்கள்கிட்ட ப்ராடக்ட் டேபிளில் ஒரு 100 டேட்டா மேலே இருக்குங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபஸ்ட்டு 10 மட்டும் ஃபெச் பண்ணலாம். ஸோ ஃபெச் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து
ரிட்டர்ன் பண்ணிட்டு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்படி தான் நம்மளோட ஒரு டூலும் இருக்க போகுது. ஒன்னொன்னும் அதுக்கு டூல் நேமுக்கு ஏத்த மாரி அதோட ஃபங்ஷனாலிட்டிய பண்ண போகுது. ஸோ லிஸ்ட் ப்ராடக்ட்ட ஏஐ மாடலுக்கு குடுக்குது. டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து. ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில் என்ன பண்ணும்? ஆஸ் த நேம் சஜெஸ்ட் ஒரு ஐடி வாங்கிக்கும். ப்ராடக்ட் ஐடிய வாங்கி அதோட டீட்டெயில மட்டும் நம்ம ஏஐ மாடலுக்கு குடுக்கும். ஸோ அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். செலக்ட் ப்ராடக்ட் ஐடி, நேம். ஸோ இங்க பாருங்க இந்த கண்டிஷன் தான் மேட்ரு. அந்த ப்ராடக்ட் ஐடிய கண்டிஷன்ல போட்டுருக்கோம். அத வந்து ப்ராடக்ட் கிஃப்ட்ங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுதான் ப்ராடக்ட் டீட்டெயில். 2 சர்ச் ப்ராடக்ட். இப்போ வந்து யூசர் வந்து என்ன சொல்றாங்க, லேப்டாப்ஸ காட்டு அப்படிங்கிறப்ப, அந்த லேப்டாப்ஸ் அப்படிங்கிற நேமோட மேட்ச் ஆகுற ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து காட்டுறோம். அதுக்கு யூஸ் பண்ற டூல் தான் சர்ச் ப்ராடக்ட். இது வந்து நம்ம Flipkartல போயிட்டு சர்ச் பண்றத மிமிக் பண்ண போகுது. இங்க பாருங்க நேம் லைக் அப்படின்னா, இந்த அவங்க குடுக்குற லேப்டாப்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி உள்ள ப்ராடக்ட்ஸ எனக்கு கொரி பண்ணி குடு. அப்படி அந்த வேலைய பார்க்குற டூல் தான் சர்ச் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆட் டூ கார்ட். நம்ம வந்து கார்ட்ல ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்றோம்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் ஐடி எடுத்துக்கிட்டு, ஏற்கனவே வந்து அந்த யூசர் அந்த ப்ராடக்ட்ட வந்து கார்ட்ல ஆட் பண்ணியிருக்காரா? அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்க ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ண போறோம், குவான்டிட்டி மட்டும் ஏத்த போறோம். புரியுதா? ஸோ அ அவங்க எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ரெக்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அதுக்கான ஃபங்ஷன் தான் இது ஆட் டூ கார்ட். பட் அதில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாஜிக் இருக்கும். ஜஸ்ட் டு டூ திஸ் மேனிபுலேஷன். வியூ கார்ட். நம்ம வந்து யூசரோட கார்ட்ட வந்து வியூ பண்ண போறோம். அதுக்கான ஃபங்ஷனாலிட்டி தான் இந்த ஃபங்ஷன். தென் வந்து செக் அவுட். செக் அவுட் ஒண்ணும் இல்ல. அ ஆர்டர் ஆர்டர் வந்து கிரியேட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் செக் அவுட்டு. ஸோ அதுக்கான கோடு தான் இது. ஸோ ஆர்டர் எப்படி செக் அவுட் பண்ணணும்னா, நம்ம கார்ட்ல உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ண போறோம், ஆர்டர் ஐட்டம்ஸ்ல வந்து ஸ்வாப் பண்ணணும். அப்புறம் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஆர்டர் கிரியேட் பண்ணி ப்ராசஸிங்ன்னு ஸ்டேட்டஸ போட்டுருவோம். ஸோ இதுதான் செக் அவுட். தென் வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஆர்டர் ஐடிய வச்சு இப்போ உங்க உங்க யூசருக்கு வந்து மல்டிபிள் ஆர்டர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு ஆர்டர் ஐடி வந்து கேட்கும். இல்லன்னா ஒரே ஒரு ஆர்டர்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் எடுத்து குடுத்துரும். ஸோ ஆர்டர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கான டூல் தான் கெட் ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த 8 டூல்ஸ் இருக்கு. இந்த 8 டூல்ஸ் தான் ஃபுல் இ-காமர்ஸ் ஆக்ஷன்ஸையும் பண்ண போகுது. இதுக்கு மேல உங்களுக்கு டூல்ஸ் வேணும், இல்ல உங்களுக்கு ஐடியா இருக்கு, இதுக்கு மேல என்னால டூல்ஸ் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப நீங்க டூல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்எல்எம் வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். சாட் ஓப்பன் ஏஐ GPT-4 மினி சின்ன மாடல் தான் நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இதான் நம்மளோட ப்ராம்ப்ட். அது எல்லாத்தையும் பண்ணும்போது இதுதான் ஃபுல் ஆர்கஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். உங்க யூஸ் கேஸ் அண்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் எப்படி ஆட் பண்ணேன், யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் ஷாப்பிங் அசிஸ்டன்ட். You can answer both general question, interact with e-commerce database and cart when needed. So நீ வந்து ஜெனரல் கொஸ்டின்ஸ் கேட்டா ஜெனரல் கொஸ்டினுக்கு ஏத்த மாரி ஆன்சர் பண்ணு. இல்லன்னா இ-காமர்ஸ் பத்தி கேட்டாங்கன்னா இ-காமர்ஸ் டேட்டாபேஸ் ஆக்சஸ் உனக்கு இருக்கு. கார்ட்டும் இருக்கு. நீ அதையும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். பிஹேவியர் ரூல்ஸ் அப்படின்னா, யூசர் வந்து ஜெனரல் கொஸ்டின் கேட்குறாங்க, கான்வர்சேஷன் கொஸ்டின் கேட்குறாங்க, கிரீட்டிங்ஸ் ஸ்மால் டாக் பண்றப்ப நீ வந்து டைரக்டா வந்து உன்னோட நாலேஜ்க்கு ஏத்த மாரி ஆன்சர் பண்ணிரு. டூல்ஸ் யூஸ் பண்ணாத. பட் அவங்க ஷாப்பிங் பத்தி கேட்குறாங்க, ப்ரௌசிங் ப்ராடக்ட், செக்கிங் டீடைல்ஸ், ஆடிங் கார்ட் இந்த மாரி இ-காமர்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டா நீ வந்து ப்ரொவைடட் டூல்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணு. பட் கீப் த ரெஸ்பான்சஸ் ஷார்ட் அண்ட் கிளியர் அண்ட் ஹெல்ப்ஃபுல். யூசருக்கு ஹெல்ப் பண்ணு. அதுக்கான தேவையான டூல்ஸ் யூஸ் பண்ணிக்க. எப்பப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்க. அப்புறம் தென் ஷாப்பிங் இன்ட்ராக்ஷன் ரூல்ஸ். ஸோ இந்த செக்ஷன் எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் சாட்பாட்ல பண்றப்ப இந்த ப்ராடக்ட் ஐடி அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் யூசருக்கு காட்டணுங்கிற அவசியம் இல்ல. பட் இந்த இடத்துல காட்டியிருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறனால, நீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் யூசருக்கு காட்டணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் காட்டக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துலயும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து நம்ம அந்த டூல்ஸ்லயும் வந்து என்ன ரிட்டர்ன் பண்றீங்க அப்படிங்கிறதுல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான செக்ஷன் தான் இந்த ரூல்ஸ். தென் வந்து அவுட்புட் ஃபார்மேட். நம்ம ஃபார்மேட் வந்து அவுட்புட் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி என்னன்னா, அவுட்புட் ஃபார்மேட்டில் வந்து ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங். ஸோ இங்கே அவுட்புட் ஃபார்மேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கோம், ஃபியூச்சர் ப்ராம்ப்டிங் யூஸ் பண்ணி சில ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இந்த மாரி தான் இன்ட்ராக்ட் பண்ணணும். எனக்கு வந்து டேபிள்ஸ்லாம் எம்டி ஃபார்மேட்டில் கொடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டூ நாட் ஷோர் ஆர் ஜேசன் ஆர் எஸ்கியூஎல் queries do not expose internal tool calls. ஸோ இந்த மாரி இன்டர்னலாக இருக்கிறத யூசர் காட்டாத. தென் வந்து நமக்கு எப்போதுமே நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் ஹேஸ் டு பி as concise as possible and clear and it has to be to the point. ஸோ எப்போதுமே இந்த 3 இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாட் ஜிபிடியில் கொடுத்து ப்ராம்ப்ட் அடிக்கிறீங்கனாலுமே இந்த 3 பாயிண்ட் வந்து வச்சு பண்ண சொல்லுங்கள்.
ஸோ தட் உங்கள் ப்ராம்ப்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ். டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டூல்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு லிஸ்ட்டாக டூல்ஸுங்கிற லிஸ்ட் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஏஜென்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் ரியாக்ட் ஏஜென்ட் கொடுத்து மாடல் எல்எல்எம் கொடுத்துருக்கோம். டூல்ஸ் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ப்ராம்ப்டில் ப்ராம்ப்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், பேக் எண்டுக்கு போய்க்கிறேன். விஎன்வி ஆனில் தான் இருக்குது. ஸோ ரன் பண்ணுற கமெண்ட் வந்து லேங்கிராஃப் டேவ். ஸோ இப்போ நான் வந்து அந்த செகண்ட் லிங்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணு, இந்த மெசேஜை கிளிக் பண்ணி நம்ம வந்து சேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஷோ மீ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஷோ மீ அவைலபிள் ப்ராடக்ட்ஸ்னு போட்டு சப்மிட் கொடுக்குறேன். ரன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ மீ அவைலபிள் ப்ராடக்ட் கொடுத்தப்ப ஹியர் ஆர் த ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் நமக்கு வந்து நம்ம கேட்ட மாரி மார்க் டவுன் ஃபார்மேட் வந்துச்சு. இந்த ஃபார்மேட் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இந்தமாரி ஆன்சர் பண்ணுறதையும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ப்ராம்ப்டில் மாற்றிக்கலாம். இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் ப்ராம்ப்டில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆட் ஆப்பிள் மேக் புக் டு தி கார்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். அவுட்புட் வந்து பெண்டிங் ஆகிருக்கு. ஸோ ஆடட் ஒன் ஆப்பிள் மேக் புக் டு தி கார்ட்னு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன், அதை வந்து இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக அது எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும். செகண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, இந்த நம்ம வந்து ஷோமி அவைலபிள் ப்ராடக்ட் கொடுத்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் வந்து லிஸ்ட் ப்ராடக்ட் வந்து கால் பண்ணியிருக்கு. டூலில் வந்து கால் பண்ணியிருக்கு. அந்த டூலுக்கு கால் பண்ணி அந்த டூலோட அவுட்புட் இது தான் நம்ம பண்ண மாரி. ஸோ அதை வந்து இங்கே ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்கு. செகண்ட் டைம் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்டோம், ஆட் ஆப்பிள் மேக் புக் டு தி கார்ட்னு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன டூலை கால் பண்ணால் ஆட் டு கார்ட்டுங்கிற டூலை கால் பண்ணி யூசர் ஐடி 1, ப்ராடக்ட் ஐடி 1, குவான்டிட்டி 1. ஸோ ஒரு குவான்டிட்டி டிஃபால்ட்டாக ஒரு குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி குவான்டிட்டி கேளு அப்படின்னாலும் அது கேட்கும். அது வந்து இந்த பிஹேவியரெல்லாம் நீங்கள் ப்ராம்ப்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அதோட அவுட்புட், இந்த டூல் காலோட அவுட்புட் வந்து ஆடட் ஒன் மேக் புக் டு தி கார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஐயும் அதே நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன்னு சொல்லிடுச்சு. பட் நம்ம கார்ட்டில் ஆட் ஆகிட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இது இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து கார்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, அது கார்ட் ஐட்டம் 1, ப்ராடக்ட் ஐடி 1 வருது. ப்ராடக்ட் ஐடி 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் புக் ஏர் M2. ஸோ இதுதான் நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஐபேடு. ஆட் ஐபேட் ஆல்சோ டு தி என்ன ஆகுது பார்ப்போம். ஏஜென்ட் வந்து கால் ஆகிருக்கு. ஏஜென்ட் கால் ஆகிட்டு இப்போ திருப்பி ஏஜென்ட் வந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து டூல் கால் பண்ணணும். டூல் கால் வந்து டூல் காலுக்கு போகும். டூல் கால் வந்து என்ன கால் பண்ணணும்னா, ஆடட் டு கார்ட்டை கால் பண்ணணும். ஆடட் டு கார்ட்லேருந்து ஆடட் ஐபேட் டு யுவர் கார்ட் அப்படின்னு வருது. ஸோ என்ன பண்ண, ஐபேடுன்னு தான் கொடுத்தேன். பட் அதுவே வந்து கரெக்டான நேம் எடுத்துகிட்டு கொடுக்குது. ஸோ இப்போ வந்து ஐபேடோட ஐடி பார்த்தீங்கன்னா 7. இப்போ கார்ட் ஐட்டம்ஸில் போய் பார்த்தோன்னா, நான் இங்கே வந்து பார்த்தீங்களா, கார்ட் ஐடி 2 இருக்குது. ஸோ இது ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன்று தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு யூசருக்கு ஒரு கார்ட்டு தான். கார்ட் ஐட்டம்ஸ் தான் அப்டேட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம கார்ட் ஐட்டம்ஸை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு பை மை கார்ட். ஸோ இங்கே வந்து கண்ணாமூச்சி தான் டைப் பண்ணியிருக்கேன். பட் ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கார்ட் ஆட் பண்ணுறப்ப பாருங்கள், வியூ கார்ட் நம்ம கார்ட் இருக்கா பார்க்கும், செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு திருப்பி செக் அவுட்டுக்கு கால். கைஸ் நான் என்ன பண்ணேன், திருப்பி வந்து டேட்டாபேஸ் ஃபஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணி ஷோ மீ அவைலபிள் ப்ராடக்ட், அப்புறம் ஆட் மேக் புக் ஐபேட் டு கார்ட், ஐ வாண்ட் டு செக் அவுட் நம்ம பண்ண அதே திருப்பி பண்ணேன். ஏன்னா நான் ரெக்கார்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரெக்கார்டிங் வந்து எண்டு வந்து கட் ஆகிட்டு, அதனால் வந்து திருப்பி பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யுவர் ஆர்டர் ஹஸ் பின் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் அ டோட்டல் ஆஃப் திஸ். தேங்க் ஃபார் ஷாப்பிங். ஸோ ஒரு க்ரீட்டிங் மெசேஜோட நமக்கு வந்து ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ் ஆகிட்டு அப்படிங்கிறத சொல்லுது.
இந்த மாரி உள்ளத வந்து நீங்க எனக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆனா நீ என்ன வேணா சொல்லு. அந்த மாரி நீங்க வந்து ப்ராம்ப்ட்ல வந்து கைட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ இதான் கைஸ் இந்த ஏஐ ஷாப்பிங் அப்ளிகேஷனோட ஒரு எண்ட் டு எண்ட் டெமோ. அண்ட் ஒண்ணே ஒண்ணு உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சதுன்னா, இந்த langgraph.json ஃபைல் தான். ஸோ இந்த langgraph.json ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, நான் மை ஷாப்பிங் ஏஜென்ட் டாட் பிஒய் அதில போயிட்டு அந்த ஷாப்பிங் ஏஜென்ட் நேம் வந்து இப்படி குடுத்துருக்கேன். அப்புறம் என்விரான்மென்ட்டு பைத்தான் வெர்ஷன். ஸோ இந்த செட்டிங் பண்ணா தான் நீங்க langgraph டெவ் கமாண்ட் குடுக்குறப்ப கரெக்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ இந்த langgraph ஜேசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான ஃபைல். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோக்கு. கோடு வந்து நான் என்னோட GitHubல போட்டு ஷேர் பண்றேன். கண்டிப்பா இத நீங்க வந்து நெறைய எடிட் பண்ணி, ப்ராம்ப்ட்ட டியூன் பண்ணி, நெறைய டூல்ஸ் ஆட் பண்ணி பாருங்க. அண்ட் ப்ராம்ப்ட்ட வந்து டியூன் பண்ணி, ஆப்டிமைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நெறைய டூல்ஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்ப சப்போஸ் உங்க யூஸ் கேஸ் ஏதாச்சும் இருக்குன்னா, இதே நீங்க ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணி, உங்க யூஸ் கேஸ்க்கும் டூல்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்ப்போம்னா கைஸ், நான் இது வந்து பேக் எண்ட் மாரி பண்ணியிருக்கோம். இது வந்து langgraph UIல தான் வந்து டெஸ்ட் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அடிச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட், காலேஜ் ப்ராஜெக்ட் எங்கேயாச்சும் யாருக்காச்சும் இத ஷோகேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த யூஐ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இருக்கிறப்ப தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். தென் வந்து சம்மனுக்கு யாருக்காச்சும் டெமோ குடுக்குறப்பயும் யூஸ் ஆகும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தட் வீடியோ. அன்டில் தென்